மத்திய அரசு மேல இவ்வளவு கோமா ஜிஎஸ்டி போட்டுட்டீங்கன்னு சொல்ற டிஎம்கே, பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல தான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில். அது மத்திய அரசு போடல, மோடி ஐயா போடல. ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் நிர்ணயம் ஆச்சு. அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும். இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 1 கேஜி தயிர் வாங்கினா 100 ரூபா பழைய ரேட்டு. அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபா ஆகணும். ஆனா நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க? 120. 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு. ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க? 1. ரெண்டாவது, லஸ்ஸி, அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர் 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு. 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு, பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபா 35 காசா இருக்கணும். ஆனா நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்டை போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க. அதே மாதிரி பட்டர் மில்க், மோர், அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர், அது மேல 5% டாக்ஸ் போட்டா அது 10 ரூபா 50 காசு ஆகணும். 12 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க இன்னைக்கு. அது எப்படி நியாயம்? ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க, பழி ஜிஎஸ்டி மேல. ஆனா ஜிஎஸ்டினா மத்திய அரசுன்னு சொல்றீங்க. மத்திய அரசு இல்ல, உங்க அமைச்சரும் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன். இதுல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார். சோ ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலன்னா, நீங்க 5%க்கு மேல போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேல பழி சொல்றீங்க. இது தப்பு. Sir, now I come to the general issues of GST. I want to tell you the recent decision taken in the GST Council on milk or any other item have all been discussed by the GST Council in full detail. I just want to highlight the fact that any GST Council decision is a decision of the GST Council in which all the ministers are present. 2/3 उनका वोटिंग होता है, 1/3 सेंट्रल गवर्नमेंट का. वोटिंग नहीं हुआ, कंसेंसस में डिसीजन हुआ. मैं सिर्फ ये बात रखना चाह रही हूं कि इसको एंटी, हाँ, राज्य मंत्री, राज्य वित्त मंत्री गण बैठते हैं. सो इसको एंटी पुअर बोलने वाले, 1 मिनट में आई वांट टू एक्सप्लेन दैट. लेवी is only on pre-packaged items, labeled goods, and not on loosely sold items. So poor people के ऊपर कुछ इसका असर नहीं है. Similarly, 25 kgs पैकेट के ऊपर भी हम टैक्स नहीं लगा रहे हैं, क्योंकि होलसेल व्यापारी से व्यापारी ले आकर के बिना टैक्स उनके किराना शॉप में रख के छोटे छोटे क्वांटिटीज में गरीब के लिए बिकने वाले कारण के लिए वो जब 25 kgs लेते हैं उसके ऊपर भी टैक्स नहीं है. होलसेलर को वो उधर से ले आकर के उनके दुकान में रखेंगे. इसीलिए 25 kgs का पैकेट के ऊपर भी लूज में बिकने के लिए उनके ऊपर भी टैक्स नहीं है. इसीलिए मैं ये बात जरूर कहना चाह रही हूँ, लूज में दूध हो, चावल हो, पफ्ड राइस हो, बार्ली हो, ये सब के ऊपर टैक्स बिल्कुल नहीं है. गरीब को ध्यान में रखते हुए जीएसटी काउंसिल में इसके ऊपर टैक्स नहीं लगाया. सिर्फ पहले से पैक होकर के उसमें कुछ ब्रांड का नाम रजिस्टर्ड ब्रांड है, इनके ऊपर ही टैक्स है. आप एक बोरी में ले आओ, बिको, उसके ऊपर